இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவன் பூமியை பார்த்தார். பாருங்க, இந்த பூமி ஒரு காலத்துல ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. அடுத்தது நீங்க பைபிள இதே அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, இதற்கு முந்தின அதிகாரத்துல தேவன் சபித்த பூமி என்று இந்த பூமி அறியப்பட்டது. ஏன்னா ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்த பூமியை ஆண்டவர் மறுபடியும் புதிதாக்கி மனிதனை உண்டாக்கி அவன் கையில் அந்த பூமியை கொடுத்தா, தேவனுடைய வார்த்தையை மீறி பாவம் செய்து அந்த பாவத்தின் நிமித்தம் மறுபடியும் இந்த பூமி சபிக்கப்பட்டது. இப்போ பாருங்க, இந்த பூமியை ஆண்டவர் பார்க்கிறாரு. அந்த பூமியை குறித்து பைபிள் வசனம் சொல்லுது, அது சீர்கெட்டதா இருந்தது, கொடுமையினால் நிறைந்திருந்தது அப்படின்னு எழுதப்பட்டது. பூமின்னு ஒன்று, இந்த பூமியை இடத்த நீங்க நினைக்க கூடாது. பூமியில் உள்ள மனிதர்கள் அவ்வளோ பேர் எப்படி இருக்கிறாங்க? கொடுமையானவர்களா இருக்கிறாங்க, சீர்கெட்டு போனவங்களா இருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கும் கர்த்தர் பூமியை பார்க்கிறார். இந்த பூமியை பார்க்கும்போது அன்னைக்கே அந்த பூமி சீர்கெட்டதா கொடுமையினால நிறைந்திருந்ததுனால தான் தண்ணியினால கர்த்தர் அழித்தார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பூமியும் மறுபடி அழிக்கப்பட போகிறது. நீங்க பார்க்குற வானம், நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமி நிச்சயம் ஒரு நாள் அழிய போகுது. அதுல சந்தேகமே இல்லை. ஏன்னா தேவன் இந்த பூமியை பார்த்துட்டே இருக்கிறார். தன்னுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதர்களை கவனித்து கொண்டே இருக்கிறார். அவர்கள்லாம் எப்படி வாழ்றாங்கன்னு நீங்க வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். சீர்கெட்ட இந்த பூமியில மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்களுடைய வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு இருக்கு. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்ற மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. ஏன்னா பூமி அவர்களால் கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. பூமியோட அவங்களெல்லாம் நான் அழிச்சிருவேன்ற. இதே மாதிரிதான் இந்த பூமி ஒரு அழிவுக்கு ஆயத்தமாக. ஆனால் இந்த பூமியை கர்த்தர் பார்த்தபோது இந்த பூமியில ஒரு மனுஷனை கர்த்தர் பார்க்கிறார். அவர் தான் நோவா. அவருக்கு ஆண்டுடைய கண்கள்ல தயை கிடைக்குது. அந்த அழிக்கப்பட்ட அந்த பூமியில அவரும் அவருடைய குடும்பமும் பாதுகாக்கப்பட்டார். ஏன் தெரியுமா? எல்லாரும் சீர்கட்டு போயிருந்தாலும், எல்லாரும் கொடுமையினால நிறைந்திருந்தாலும் அவர் நீதிமானா இருந்தார், உத்தமனா இருந்தார், தேவனோடு சஞ்சரிக்கிறவரா இருந்தார். தேவன் பேசுகிறத, தேவனோடு உறவாடுகிறத கேட்டு நடக்கிற கீழ்ப்படுகிற ஒரு மனுஷனா இருந்தார். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்து வாழ்ந்த ஒரு மனிதனா இருந்ததுனால்தான் அழிவிற்கு அவர் தப்பினார். அப்ப இந்த வேதம் முழுவதும் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையின் மூலம் தான் கர்த்தர் ஜனத்தோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, இதை புரிந்து யார் தங்களுடைய வாழ்க்கையை இந்த தேவனுடைய வார்த்தையின்படி அமைத்துக் கொள்ளுகிறார்களோ அவர்கள் நிச்சயமாய் வரப்போகிற அழிவுக்கு தப்புவார்கள். அது சந்தேகம் இல்லாத உண்மை. ஆகவே தேவ பிள்ளைகளே, ஒரு எச்சரிப்பா இந்த செய்தியை கர்த்தர் தருகிறார். எதிர்காலத்துல நிச்சயமா இது சம்பவிக்க போகிறது. நிச்சயமா நோவா காலத்துல நடந்தது போலவே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வரும் நாட்களிலும் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால எல்லாரும் தங்களுடைய வழிகளில் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கலாம். வருகைக்கு ஆயத்தப்படுங்கள். இயேசுவின் வருகை மிகவும் சமீபம். இந்த பூமிக்கு அழிவு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தையை கேட்டு நம்முடைய வாழ்வை அவருக்கென்று அர்ப்பணித்து அவர் விரும்புகிற வாழ்க்கையின்படி வாழ்வோம். நிச்சயமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழிவிலிருந்து நம்மை காப்பாற்றி ஆசீர்வதிப்பார். தேவனே, வரப்போகிற அழிவிற்கு இந்த பூமி ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. நாங்கள் இந்த அழிவிலிருந்து தப்பி உடைய ராஜ்யத்திலே சேர்க்கப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.